லால் சலாம் படத்திலிருந்து திமிரி எழுடா அப்படின்ற ஒரு சாங் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. அந்த பாட்டிற்கு ஒரு எதிர்ப்பும் உருவாகிருக்குது. அந்த எதிர்ப்புக்கு ஏஆர் ரகுமான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கம் ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னாலும் வந்து பல தரப்பினர் அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் ஏன் கையாண்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரகுமானிடம் கேட்டிருக்காங்க. என்னென்னா, அந்த திமிரி எழுடா அப்படின்ற பாடலை மறைந்த பாடகர்கள் சாகுல் அமீது, பம்பா பாக்யா 2 பேரும் பாடியிருக்காங்க. 2 பேரும் இப்போ உயிரோடு இல்லை. அதுவும் வந்து ரகுமான் இசையில் சாகுல் அமீத் பாடிய பல பாடல்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்படி இருக்கும்பொழுது இந்த குரலை அப்படியே அந்த 2 பாடகருடைய குரலை இந்த பாடலில் பயன்படுத்தியிருக்காரு. அதற்கு காரணம் ஏஐ தொழில்நுட்பம். இப்போ சமீப காலமாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்கு ஒரு கடும் எதிர்ப்பு உருவாகியிருக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, டிட்டோ ஒருத்தர் மாதிரியே இருக்கிற ஒரு வீடியோவை இன்னொருத்தருடைய முகத்தை மாற்றி அப்படியே அச்சு அசல் அந்த வீடியோவை உள்ளே இருக்கலாம், ஒரு ஃபோட்டோவை மாற்றலாம், ஒரு குரலை அச்சு அசலாக கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்ற இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் ஏன் இப்போவே பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடுச்சு. இதை வந்து முற்றிலும் தடை பண்ணணும்னு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் உருவாகிருக்குது. சில ஹாலிவுட் டைரக்டர்லாம் வந்து தொழில்நுட்பம் இது வந்து அடுத்த கட்டமான ஒரு தொழில்நுட்பம், இதை நல்லதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகுமானும் அதை தான் சொல்லியிருக்காரு. சரி, ரகுமான் என்ன இதில் நல்லதுக்கு பயன்படுத்தியிருக்காருன்னு நம்ம பின்னாடி பேசுவோம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால்தான் பார்த்திங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ராஷ்மிகா மந்தனாவுடைய ஒரு அரை நிர்வாண வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. என்னடா அது, ராஷ்மிகா மந்தனா இப்படி வந்து ஒரு உடை மாற்றக்கூடிய அறையிலிருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்களே, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு உடையோட அப்படின்ட்டு பெரிய அளவில் அது வைரல் ஆகிடுச்சு. அப்புறம் ராஷ்மிகா மந்தனா கொதித்து போய் இது என்னுடைய வீடியோவே கிடையாது, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை விட்டுருக்காங்கன்னு சொன்னோன்னே திடீர்னு பார்த்தா கஜோல் இந்தி நடிகை அவங்களும் இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஜவுளி கடையால் அது ஷூட்டிங் ஸ்பாட்டோ ஒரு கேரவனோ உடை மாற்ற ஒரு இடத்துல எடுத்த வீடியோ மாதிரி அவங்க முகத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சு இது கஜோல் தான் அப்படின்ற நம்பர் அளவுக்கு ஆகி போய் பெரும் கொந்தளிப்பு ஆகி அப்புறமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அமிதாப் பச்சன் மாதிரி மூத்த நடிகர்கள்லாம் வந்து இது கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்காலத்தில் யார் வேணாலும் இந்த கையில் எடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம், அதுவும் குறிப்பாக இந்த செலிப்ரிட்டிகளை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு விளையாடலாம் அப்படின்றதுனால வந்து இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு உண்டாச்சு. இப்போ சமீபத்தில் தான் இந்த ராஷ்மிகா மந்தனாவை அந்த மாதிரி அரை நிர்வாண வீடியோவை மேட்ச் பண்ணி எடுத்து அந்த நபரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவர் மிக தீவிர ராஷ்மிகாவுடைய ரசிகரான். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு செய்தித்தாளில் படித்தது, உத்தரப்பிரதேசத்தில் நினைக்கிறேன், லக்னோ பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு அப்பாவுக்கு ஃபோன் ஒன்று வருது. என்ன ஃபோன் வருது, உங்கள் மகனை கடத்திட்டோம் அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு ஃப்ராங்க் கால் மாதிரி நினச்சிக்கிட்டு வைங்கியா ஃபோனுன்றாரு. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் மகனை கடத்திட்டோன்னு உடனே அவர் பதறி போகிறாரு. உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் கேட்கல, ஒரு இது ஆன்லைனில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உடனடியாக வந்து நீங்கள் அனுப்புங்க, ஜிபேவோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷனோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இமிடியேட்டாக ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதை அனுப்புங்க அப்படின்போது என் மகனை கடத்திட்டீங்கிறதுக்கு எப்படி நான் நம்புறது அப்படின்றாரு. வந்து உடனே வந்து உங்கள் மகன்கிட்ட பேசுங்கன்னு ஃபோனை கொடுத்தவொடனே அந்த பையன் லபோ திபோன்னு கத்தி, அப்பா அப்பா என்ன இது பண்ணிட்டாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணி சூடு வைக்கிறாங்க, என்னை வந்து ஊசியால் குத்துறாங்கன்னு பதறி போய் சரி குறைஞ்ச அவங்க கேட்குறது தானே உடனடியாக இமீடியட்டாக ஒரு நம்பருக்கு வந்து காசு அனுப்புகிறாரு. அனுப்பிச்சு முடித்த பிறகு வீட்டுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. ஓடுனா பையன் வந்து புக்கு வச்சுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இவர் வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்க வேண்டியது தானே ஃபோன் பண்ணி வீட்டில் அப்படின்னா, அந்த பதட்டம் தான் காரணம். ரெண்டாவது பேசுனது திட்டோ அவருடைய மகனுடைய குரல் மாதிரியே இருந்தது. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி அது விசாரித்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தான் அந்த குரலை பயன்படுத்தி அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க காசு, ஒரு கும்பல் அப்படின்னு. அது ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு செய்தித்தாளில் வந்த இதுதான். சரி, ஓகே, இது எதிர்காலத்துக்கு நல்லதா அப்படின்னா உண்மையிலேயே நல்லது கிடையாது. அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு விஷயம் அது. யாரை வேணாலும் யாருடைய குரலை வேணாலும் பேசலாம், இப்போ யாருடைய குரலை வேணாலும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோசமான நிலைமை இங்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சம்பவம். சரி, ஏஆர் ரகுமான் அந்த திமிரி எழுடா அந்த பாடலை வந்து மறைந்த பாடகர்கள் சாகுல் அமீத், பம்பா பாக்யா இவங்களை வச்சு பாடியிருக்காரு. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் நான். கவிதாலயா ப்ரொடக்ஷனுக்கு வாய்ப்பு கேட்டு தாமு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கார். நான் சொல்கிறது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், 40 வருஷம் கூட இருக்கும். போயிட்டுருக்காரு. அந்த கவிதாலயா ஆஃபீஸே பெரும் கூட்டமாக இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரை உருவாக்கின ஒரு அலுவலகம். சூப்பர் ஸ்டாரும் இதே போல் தான், ரஜினிகாந்த் அங்கே போய்
வாய்ப்பு தேடி கேட்டு அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு வந்து சினிமா கம்பெனினாலே வந்து இப்போ மாதிரி இந்த செல்ஃபோன், இமெயில், அப்புறம் சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டங்களில் இவர் நகைச்சுவை நடிகர் தாமு போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு மிமிக்ரி நல்லா பண்ண தெரியும் அப்படின்னும் பொழுது இது அவருக்கு உள்ளவே விடலை. ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அவர் ரொம்ப போராட்டமாக இருந்துகிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் என்ன பண்ணார், ஒரு கட்டத்தில் இவங்களை எப்படியாவது நம்ம பக்கம் கவனத்தை திருப்பணும்னு வெளியே போய் ஒரு பிசிஓலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. பப்ளிக் கால்லேருந்து கவிதாலய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரஜினி வாய்ஸில் பேசுகிறார். வந்து நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன், சார் இருக்காரா, கேபி சார் இருக்காரா, இன்னும் ஒரு ½ ஹவரில் நான் கவிதாலய ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு. ஆஃபீஸே கொஞ்சம் நேரத்தில் அல்லோகலப்படுது. ரஜினி சார் வராரா, ரஜினி சார் வரானா உள் ரூமில் இருக்கிற பாலச்சந்தர் சாருக்கு விஷயம் போகுது. ஏன் வராரு, எதுக்கு வரான்னு தெரியல. ரஜினி சார் வராருன்னா அப்போ பயங்கர உச்சத்தில் இருக்கார். எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள், ரைட்டு ஓகே, அவருக்கு வந்து காஃபி ரெடி பண்ணுங்கள், அது ரெடி பண்ணுங்கள், இந்த ஆஃபீஸ் இது பண்ணுங்கள், அந்த க்ரௌடெல்லாம் அப்படி அனுப்புங்க, மற்றவங்களாம் நாளைக்கு நான் பார்க்குறேன் நான். இப்படியா ஒரு பரபரப்பு தொத்திக்குது வந்து. ஏன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வரார் அப்படின்பொழுது வந்து இதுவாகுது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம்னு சொன்னார். அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகுது. பாலச்சந்தர் சாருக்கு ஒரு டவுட் வருது. என்ன பண்ணுறாரு, ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், லேண்ட்லைன் தான். அப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ண, சார் எப்போ வராரு, இந்த மாதிரி கவிதாலயில் வந்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு. சார் இங்கே இல்லைங்களே, அவுட்டோரில் இருக்கார் அப்படின்னு ஒரு பதில் வந்தவுடனே யார் பண்ண வேலைன்னு ஒரு ஓரமாக தாமு நின்று இருந்து, சார் நான் தான் அந்த மிமிக்ரியில் அது மாதிரி ரஜினி வாய்ஸில் பேசினேன்னு சொன்னோம். பாலச்சந்தர் சாருக்கு எங்கேருந்து வந்தது கோபம் தெரியலையா, வச்சு 4 வாங்கி குமுறி இருக்கார் வந்து கோபத்தில். ஏன்னா ஆஃபீஸே வந்து அல்லோகலப்பட வச்சுட்டாரோன்னே டக்குன்னு தாமு கேபி சாருடைய காலை பிடிச்சிட்டு இருக்கார். பிடிச்சி, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நானும் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு போயிட்டுருக்கேன், யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு கதறி அழறாப்புல. கோபத்தை ஒரு பக்கம் இதுவானா கூட அவர் நல்ல கலைஞர்களை, திறமையான ஆட்களை மதிக்கக்கூடியவர் வந்து கே. பாலச்சந்தர். அவர் எழுந்து நின்று, இன்னாயா படுவா இப்படிலாம் பண்ணியிருக்கிற நீ ராஸ்கல் அப்படின்ட்டு அவர் கோபம் இதுவாகலை. ஒரு அழுதுருக்காப்புல, மறுபடியும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரோட. அந்த வாய்ஸ் வந்து டிட்டோ அப்படியே இருக்குவே. இவர் கொஞ்சம் மகிழ்ச்சி ஆகிட்டு இருந்தது. எப்படி அது அப்படியே பேசுன நீ வந்து ரஜினி மாதிரியே, இன்னும் எத்தனை வாய்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பேசி காமி அப்படின்னு திரும்ப திரும்ப இப்படி பேசி காமிச்சிருக்காரு. பேசி காமிச்ச பிறகு அப்போ சொன்னாராம் கேபி சார், இது வந்து பெரிய சீட்டிங்க, இது பண்ணதுக்கு நான் என்ன வேணாலும் உன் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், இனிமேல் எங்கேயும் போய் அது மாதிரி வேலையை பண்ணிடாத அப்படின்னு. ஒரு மிமிக்ரி பண்ணதுக்கே அப்போ அந்த சமயத்தில் அதெல்லாம் பெரிய எதிர்ப்புலாம் வந்தது. இதுமாதிரி மிமிக்ரி பண்ணுறவங்க வந்து அதெல்லாம் வந்து தடை பண்ணணும், இந்த மிமிக்ரி செய்கிறவங்களுக்கு வந்து பெரும் சுதந்திரம்லாம் கொடுக்கக்கூடாது ஒரு வாய்ஸுக்கே. ஏன்னா மிமிக்ரி பண்ணும்பொழுது இந்த ஃப்ராங்க் கால்னு வாங்க இல்லைங்களா, அது ஒரு கட்டத்தை கண்டுபிடிச்சிருவாங்க வந்து. அதுக்கே அப்படி இருந்த பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து அச்சு அசல் ஒரு குரலை கொண்டு வந்து அப்படியே சேர்க்கறது தான் அது வந்து. சரி, இப்போ லால் சலாமில் திமிரி எழுடான்ற அந்த சாங்கை மறைந்த 2 பாடகர்களை வச்சு பாடியிருக்கார். அந்த குரலில் பாடியிருக்காரு ரகுமான். இது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு ரகுமான் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த தொழில்நுட்பத்தை நம்ம மதிக்கணும், இது நல்ல விதத்துக்கு பயன்படுத்தணும். நான் எப்படி நல்ல விதத்துக்கு பயன்படுத்தியிருக்கேன்னா, இந்த சாகுல் அமீத், இந்த பம்பே பாக்கியா, இவங்க 2 பேருக்குமான இந்த பாடலுக்கான சன்மானம் இருக்குது இல்லைங்களா, அந்த தொகையை இல்லைன்னா ஊதியத்தை அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தரப்பில். ஓகே, சில பேர் அதான் சொல்கிறாங்க, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நல்லதுக்கு விஞ்ஞானத்தோட அடுத்த கட்டம் அதெல்லாம் வந்து தடை பண்ணோம், அது பண்ணோம்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டதும் இருக்கும்னு. ஆனால் இதில் வந்து பெரும்பான்மையான கெட்டது இருக்குது அப்படின்னு. சரி, இந்த பாட்டு பாடினதுக்கான ரெமுனரேஷனை அவங்களுக்கு அந்த ஃபேமிலி கொடுத்துருக்கேன்றாரு. இன்னொரு பக்கம் என்னென்னா, நீங்கள் அப்படி பண்ணுறதால தான் அந்த 2 பேருக்கும் ஒரு ஷோவே பண்ணி கொடுக்கலாமே, அந்த 2 பாடகர் குடும்பத்துக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் வந்திருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, லால் சலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பக்கம் ஆடியோ லான்ச்சு, அதில் காக்கா கழுகு கதைக்கு விளக்கத்தை சொல்லிட்டாரு, சூப்பர் ஸ்டாருக்கான பதிலையும் சொல்லிட்டாரு. இது எல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் சங்கி, குறிப்பாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எங்கள் அப்பா சங்கி கிடையாதுன்னு சொன்னது, ஏர்போர்ட்டுக்கு இப்போ வேட்டையன் படத்துக்காக கிளம்பும்பொழுது சென்னை ஏர்போர்ட்டில் சங்கின்னு ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, இதையெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது இந்த திமிரி எழுடா பாடலுக்கு ஒரு சர்ச்சை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நல்லதா சரியா அப்படின்ட்டு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.